ஒரு பேஷண்ட்டு அவங்க வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. பேய் ஓட்டுதுங்கிறீங்க, அப்புறம் பேஷண்ட்டுங்கிறீங்க. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? நாங்கள் எல்லாரையும் பேஷண்ட்டாக பார்ப்போம் சார். அதாவது இப்போ அவங்க பேய் பிடிச்சவங்கிறது கிடையாது, இப்போ பேஷண்ட்னு ஆயிடுச்சு. அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். இன்னொன்று பேய்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், நாங்கள் ஆன்மாக்கள்னு சொல்லுவோம். அந்த லேடி கிட்ட ஒரு ஆன்மா வந்து இருந்தது. அது 1 இல்லை 2 3. மூதேவி டென்ஷன்ல வளராது, கரெக்டா சொல்லு. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூங்கவே முடியாது. 20 வருஷமாக ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாது. அப்படித்தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க எம்டி என்னை பார்த்து கேட்டாரு, இதை ஏன் நீ மாற்றக்கூடாது? 20 வருஷமா தூங்கவே இல்லை பேயினால. ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? 2வது கிளாஸ்ல ஒரு லேடி வந்து அவங்களுடைய அனுபவம் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து எப்படின்னா நைட்டு வந்து யாரோ கற்பழிக்கிற உணர்வு வருமா. என்ன எழவியாது? கற்பழித்தல்ங்கிற வார்த்தையே தவறுமா? புரிஞ்சதா? இல்லை, நீங்கள் பேய் ஆன்மான்னு சொல்கிற அளவுலாம் மாற்றிட்டீங்க. கற்பழித்தல்ங்கிற வார்த்தையே கசட்லேருந்து எடுத்துட்டாங்க. ஆமா, மறந்தே போச்சுடா. அப்ப கூட்டிட்டு வா. எனக்கு தமிழ் மலையாளம் மட்டும் தான் தெரியும். ஆனா எனக்கு ஹிந்தி சுத்தமா தெரியாது. ஆனா நான் இப்போ ஹிந்தி பேசுனேன்னா என்னதான் அர்த்தம்? சரி, யூ ஆர் ஆன்டி இந்தியன். ஹிந்தி பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க, மராத்தி பேசுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதுக்கு பேர் வந்து குளோசோலியா அப்படின்னுவாங்க. கேட்டுக்க. பேய் விரட்டுறதுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னாக்க நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். சொன்ன பிறகு பேய் அது இருந்துச்சுன்னா அதுவாகவே வெளியே போயிடுதுங்க. புகடா வேணுமா? நம்ம வெளியே போ சொல்றாப்ல. நாங்கள் நிறைய பார்க்குறோம், இப்படி தலையில் கையை வச்சோன்னே பொத்துன்னு விழுவாங்க, பேய் அது எனக்கு சரியாயிரும். தெரியாது. அப்புறம் என்ன நீங்க வந்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆயிரக்கணக்கான பேய்கள் மேலே விரட்டி இருக்கிறேன். ஆக்சுவலா இங்க கையை வச்சு அவங்க என்ன அழுத்துறாங்க. நான் விழவே இல்லை, ஆனா அவர் என்ன ப்ரெஷர் பண்ணி விழ வச்சுட்டாரு. நீங்க அழுவுறீங்க? இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு. எனக்கு உடனே பேய் புடிச்சிருச்சுன்னு தூக்கிட்டு போய் எங்க வீட்டுல போட்டுட்டு, உங்க பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு இது பண்ணி எங்க அம்மா எங்க அப்பா யாருமே என் பக்கத்திலேயே வரல. முடியலையே. ஐயோ, நான் போக மாட்டேன். ஒரு ஆள் உங்களை தள்ளிடுறாரு, இல்லை ரோட்டில் போகிற ஒரு ஆள் நம்மளை கையை பிடிச்சி இழுக்கிறாரு. உடனே என்ன பண்ணுவோம்? உடனே படுத்துருவோமா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டா பயல. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கலாம்? என்ன பிடிச்சி அவர் தள்ளிட்டாரு. தள்ளி நான் விழுந்த ஒண்ணுமே எனக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு என்ன அவங்க பேசவே விடல. கம் கணாதிபதி நம. என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிறா? அதெல்லாம் ஒண்ணும் பேசக்கூடாது. இவங்களாம் முடிவு பண்ணி என்ன வீட்டுக்கு கொண்டு போய் போட்டாங்க. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு என்னன்னே புரியல, ஏன்னா ஆல்ரெடி நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. மன நெருக்கடியில் இருக்கிற ஒரு ஆளை ஏதோ பண்ணி எனக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி போடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ பேருக்கா பேய் பிடிக்கும்? அது ஏன் வாயால ஏன் சொல்லுவானே? யோ, அதுக்காக வாய் வாடிக்கிட்ட சொல்ல முடியும்? கொஞ்சம் சொல்லிட்டு போயா. செத்தது யாருன்னா ஒரு பையன், அவன் வந்து கல்யாணத்துக்கு மேல லவ் பண்றதால இந்த பொண்ணு மேல வந்து ரொம்ப தொல்லை. புரியலையே. புரியலையா? புரியும்படியா சொல்லுமா? புரியும்படி சொன்னாதான் புரியும். பொண்ணோட உயிர் வேணும்னு சொல்றாங்க. காரணம் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கான். அந்த பொண்ணை கூட்டிட்டு தான் போக வேண்டாம். மாட்டு எனக்கு இது வேணும். இது காதல் பேய். காதல் பேய் வந்து அது மாதிரி பண்ணுது. காதல் கை குடிச்சுனா கை தட்டி வர இருக்கணும், இல்ல கையை கையை விட்டு போயிடணும். என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற? நீங்க பார்த்ததுல ரொம்ப வினோதமான பேய்ங்க இது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? வேற்று கிரகத்துல இருந்து வந்த வேற்று கிரகத்துல இருந்து வந்த மந்திரவாதியா இருக்கலாம். அவரோட ஆத்மா வந்து அவன் உடம்புக்குள்ள இருக்குது. இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? அதாவது இந்த பேய் ஏலியன் பேய் அது. இவன் உடம்புல இருந்தது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இந்த உடம்புக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சேன். அது ஒரு ஏலியன் பேய்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? சொல்லி அனுப்புறதாண்டா. யார் சொல்லி? டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. எனக்குள்ள வரும் சார். அது கேட்டுட்டே உங்களுக்குள்ள எந்த பேய் இருக்கப்ப? ஏங்கல நிறைய இருந்தது, எல்லாம் வெட்டி விட்டேன். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். இப்ப அதை அவங்க கிரகத்துக்கு அனுப்பிட்டீங்களா நீங்க? இல்ல, ஓட்டல அழிச்சிட்டேன், கொன்னுட்டீங்க. ஐயோ, என்ன விட்டு போயிட்டேளா. செத்துட்டானா? சொல்லும் போதே என்ன சொல்றீங்க? இது ஒரு சயின்ஸ் தானே சார்? பாத்தீங்களா? அதான் இத சயின்ஸ்னு யார் அப்ரூவ் பண்ணா? இதத்தான் ஆபத்துன்னு அவங்க சொல்றாங்க. தம்பி, இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. கடைசி வரைக்கும் இவங்க பெண்களை பேயாவே பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, இது ஒரு பாயிண்ட். அது ஏன் பெரும்பாலும் பேய் பெண்ணாவே இருக்கு? பெண் பலவீனமானவர், பல்லிக்கும் கரப்பாம்பூச்சிக்கும் பயப்படுவா போல. எதிர்த்து போராடணுங்கிற எண்ணமே பெண்களுக்கு வர்றதில்லை, வர விடுறதில்ல. இப்ப பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. விடுறதில்ல. இல்ல, துணிஞ்சு இறங்க வேண்டியதானம்மா. ஏமா உங்களை யார் உங்களை யார் பிடிச்சி உங்களை நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லல. வேணாம் தம்பி. அட
இது சரிப்பட்டு வர யாருமா புடிச்சிட்டு உட்கார வச்சிருக்கிற? சார் நான் இல்ல, இல்ல. வில்லேஜ்ல இருக்கும்போது இறங்கி போராட வேண்டியதானே? யாரா இவன் கடைக்கு போய் நெய் பிஸ்கட் விக்கிற மாதிரி இவர் தான்டா நம்ம டுட்டோரியல் டீச்சர். பாத்திர வேண்டியதானே? அதனால தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். இல்ல நான் உட்கார்ந்திருக்க மாட்டேன். பலவீனப்பட்டு தான் ஏங்க பேச விடுங்க. ரொம்ப ஓவரா பேசுறல தூமெட்டா பேசுறல சும்மா இருந்தனா இனிமே நீ யோசிங்க நான் பாத்துக்கறேன். பலவீனங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வளர்ப்பு முறை, குடும்ப கல்ச்சர், இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? பூமர் அங்கிள் எஸ் கமான் அங்கிள். நீங்க சொல்றபடி பார்த்தா தற்கொலைகளோ ஹார்ட் அட்டாக்கோ பெண்ணுக்கு அதிகமா வந்திருக்கணுமே. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். டேட்டா என்ன சொல்லுதுன்னா ஆண்கள் தான் நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டு செத்து போறாங்கன்னு சொல்லுது. மாட்னாடா மானஸ்த. பெண் பலகீனமானவள் நீங்க சொல்றீங்கன்னா அறிவியல் ரீதியா பார்த்தா அதிக முறை ஹார்ட் அட்டாக்ல செத்து போறது ஆண்கள். மாட்டிக்கிட்ட பங்கு. ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த பேனை எடுத்து கையில் கொடுத்துருவோன்னு அவங்க பாட்டு அப்படியே அமைதியாகிடுவாங்க. என்ன உண்மைண்ணே? இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. ஆனால் ஒருத்தர் எங்க எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க. நான் இப்போ இல்ல இதுக்கு யாரு இப்ப பேய கொண்டாடுறது? அந்த அப்படிப்பட்டவங்களுக்கு ஆடு வெயிட்டா இருப்பாங்க. நான் பேனை கொடுத்துருவோம், அது பாட்டு அமைதியாகிடும். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. பேனா கொடுத்த உடனே இது சரியாயிரும்னா எப்படி? ஆமாண்ணா, எனக்குள்ள இந்த வல்லமை இருக்குது, அபிஷேகம் இருக்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. இந்த பேனா வழியா எப்படி போகும்னே? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயா சாமி. அந்த பேனா தூக்கிடுங்க. ஓகே. ஜோக் இல்ல இல்லையா? இப்ப நீங்க சொல்லையில சிரிச்சுக்கிட்டு தான் சொல்றீங்க. சீரியஸாவே இல்லையே. ஒரு பேனா வழியா எப்படி பேய் போகும்? அதுக்குள்ள அந்த வல்லமை இருக்குது. பேனாக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னா 4-5 பேனா வாங்கி வச்சு சுத்திட்டு இருக்கலாமே நம்மளும். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். ஒரே ஒரு விஷயத்தை நாங்க செய்து காமிக்கிறோம் சார். அது அறிவியல் பூர்வமா யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டானா அங்க உட்கார்ந்திருக்கானா அங்க போயிடுறேன் சார். நீ கராத்த மாஸ்டர் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாஸ்டர் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான். சரி செஞ்சு காட்டுங்க. ஓகே, அவரை செஞ்சதுக்கு அப்புறம் நானும் செஞ்சு காட்டலாம். ஓகே. ஓகே, இது நல்லா இருக்கு. நீங்க இத சயின்ஸ் மூலமா மட்டும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிங்க சார். கையில புடிச்சிருக்கீங்க. மைக்க வச்சுங்க. எனக்கு புரியல இது என்ன பண்ணுது இப்ப? எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர். புரியல. எனக்கும் புரியலையே. நான் கையில ரொட்டேஷன் பண்ணல. ஆமா இது மாதிரி தொங்குறவனு பிடிச்சிருந்தா ரொட்டேட்னா ஆகும். ஏயா இது ஒரு வேலைன்னு மெனக்கட்டு நின்னு பாத்துக்கிட்டாக்கும். ரொட்டேட் ஆகுதா? இல்ல சார், இருங்க சார். என்னங்க கதையா இருக்குது? வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்ற போற. இப்ப இது நின்றுங்கிறீங்களா? நிக்காது சார், சுத்திட்டே தான் இருக்கும் சார். ஏங்க அது நின்னாதாங்க அமானுஷ்யம். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா ஆடுனா அது எப்படி அமானுஷ்யம்? சார் நின்னுட்டு தான சார் இருக்கு. எங்க நிக்குதான் ஆடுதே? இல்ல சார். என்னடா இங்க நடக்குது? ஒண்ணுமே புரியல. யார் இவன்? சும்மா இருப்பா, உனக்கு ஒண்ணும் புரியாது. தம்பி நீங்க ஏதோ செய்ய போறீங்கன்னு நினைச்சேன். இப்படி பண்ணிவிட்டீங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்ப ஜான் ஆர் யூ ஹியர்னு கேட்க போறோம். ஜான் ஆர் யூ ஹியர்? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? ஜி வந்துருச்சு ஜி. ஐயோ வந்துருச்சு. ஏய் ஏண்டா நல்லா தான வந்துகிட்டு இருக்கே, கொஞ்சம் சும்மா இருடா. ஜானே ஐயோ பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். அந்த செயினை பிடிச்சி இப்படி ஆட்டிட்டு பேய் வந்துருச்சுன்னு என்னை நம்ப வைக்க பார்த்த பாத்தியா? சின்ன பையன் ஏதாவது தெரியாம பேசியிருந்தா பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க. தேங்க்ஸ் சார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.